நீலாங்கரையிலிருந்து சாலமன் இணைந்திருக்கின்றார். நிறைய விஐபிக்கள் வாக்களிக்கக்கூடிய இடம் இல்லையா? சாலமன், யார் யாரெல்லாம் விரிவாக சொல்லுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதிலுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதிலுமே 1,47,000 போலீசார் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பாலவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கிறோம். இங்கு வாக்குப்பதிவானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இதற்கு முன்னதாகவே இங்கு சில பொதுமக்கள் வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் இந்த வாக்குச்சாவடி முழுவதிலுமே போலீஸ் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கிறது. ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் மொத்தம் 6க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். துப்பாக்கி ஏந்திய நிலையில் பாதுகாப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 100 மீட்டர் தொலைவிலேயே அவர்கள் கொண்டு வரக்கூடிய வாகனங்களை விட்ட பின்பே அவர்கள் உள்ளே வாக்குப்பதிவு செய்வதற்காக உள்ளே நுழைய வேண்டும். செல்போனை கொண்டு வந்தால் உடனடியாக போலீசார் அவர்கள் வாங்கி கொண்டு அதன் பின்னரே இந்த வாக்குப்பதிவு மையத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தான் மாதிரி வாக்குப்பதிவானது நிறைவு பெற்று இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதற்கு முன்னதாகவே சில பொதுமக்கள் இங்கு வாக்குப்பதிவு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமே பல்வேறு ஏற்பாடுகள் போலீஸ் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மொத்தம் சென்னையில் உட்பட்டு காவல்துறைக்கு உட்பட்டு மொத்தம் 24 தொகுதிகளானது இருக்கிறது. அதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 26,000 காவல்துறையினர், ராணுவ படையினர், துணை ராணுவ படையினர் என இணைந்து இங்கு வாக்குப்பதிவு மையங்களில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பதற்றமான வாக்குச்சாவடிகளும் கண்டறியப்பட்டிருக்கிறது. மொத்தம் 5,938 பதற்றமான வாக்குச்சாவடிகள் தமிழகம் முழுவதும் கண்டறியப்பட்டு அங்கு துணை ராணுவ படையினர் 3க்கும் மேற்பட்டோடு இணைந்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர. சென்னையை பொறுத்த மட்டும் மொத்தம் 198 பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு துணை ராணுவ படையினர் உதவியுடன் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதுதான் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருவதை நாம் கேமராமேன் வாயிலாக அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் பார்க்கலாம். அதன் பின்னர் பல்வேறு ஏற்பாடுகளும், அதாவது ரவுடிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியில் பதற்றமானதற்கு உண்டான காரணங்கள் என்ன என்பதை கண்டறிந்து அதில் ஏற்கனவே தொடர்புடைய ரவுடிகள் மற்றும் இவர்கள் ஏதாவது பிரச்சனை செய்வார்கள் என்பதற்காக 2,938 ரவுடிகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே போல ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் காவலர்களும் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் சென்னையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வாக்குப்பதிவானது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. 7 மணிக்கு தொடங்கி 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதற்காக போலீஸ் பாதுகாப்பானது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு இங்க கடும் நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கிறதை நாம் காட்சி வாயிலாக பார்க்கிறோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.